சார் இப்போ தான் சொன்னார், நிறைய வணக்கம்லாம் சொல்லி இந்த நேரத்தை வேணுக்காதீங்க, சீக்கிரமாக பேசிடுங்கன்னு. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட் போகிறேன். சரி, மொரிஷியஸை பற்றி இங்கே உள்ள எத்தனை பேருக்கு நிறைய தகவல்கள் தெரியும்னு தெரியாது. அதனால் ஒரு சுருக்கமான தகவல்களோடு போகிறேன். 700 சதுர மைல்கள் கொண்ட அந்த நாடு 75% கரும்பு காடுகளை கொண்டது. ஆனால் மொரிஷியஸில் இதுவரைக்கும் அந்த நாட்டை சார்ந்த யாரும் கொடிய விலங்குகளை பார்த்ததில்லை. 75% கரும்பு காடு கொண்ட நாட்டில் பாம்பையே அவங்க பார்த்ததில்லை. மொரிஷியஸ் மக்கள் உயிரோட பாம்பை பார்த்ததில்லை மொரிஷியஸில். ஒரு சின்ன தகவல் இது. மார்க் ட்வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயண எழுத்தாளர், அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் இருந்த ஒரு வாக்கியம் மொரிஷியஸை பிரபலப்படுத்துது இன்றைக்கு வரைக்கும். இறைவன் சொர்க்கத்தை படைத்தானா அல்லது மொரிஷியஸை படைத்தானா? ஒருவேளை மொரிஷியஸை பார்த்த பின்பு இறைவன் சொர்க்கத்தை படைத்திருக்கக்கூடும் அப்படிங்கிறதான் மார்க் ட்வைனோட ஒரு புக், ஹெவன் கேன் பி காப்பிட் ஃப்ரம் மொரிஷியஸ் அப்படிங்கிறது. 12 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 10%, அதாவது 1 லட்சத்துக்கு மேலே தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு பற்றின தகவலுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்தியாவிலிருந்து வர்ற எந்த ஒரு விஷயத்தையும் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்த கண்ணோட்டத்தோடு மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் மொரிஷியஸில் உள்ளவங்க. நீங்கள் ஹெல்த் கேரை கொடுங்க, அரிசியை கொடுங்க, எதை கொடுத்தீங்கனாலும் சந்தோஷமாக வரவேற்பாங்க. இந்த ஃபோரத்துக்குள்ளே நான் நீங்கள் எல்லாருமே வியாபாரம் தொடர்பானவர்களாக இங்கே இருக்கிறதுனால நான் நிறைய தகவல்களை தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் நான் நேர விஷயத்துக்கு வர்றேன். இன்றைய தேவை என்ன மொரிஷியஸில்? லெட்ஸ் கம் டு த சப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் அவே. இப்போ என்ன சார் எங்களுக்கு மொரிஷியஸில் கிடைக்குங்கிறதா உங்களுடைய கேள்வியாக இருக்கக்கூடும் இல்லையா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது 1, 2ன்னு வரிசையாக எடுத்துக்கிட்டோம்னா, உங்களில் யாராவது சிறிய அளவில் அல்லது பெரிய அளவில் இருந்தாலும் ஃபார்மா மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க இருப்பாங்கன்னா, மொரிஷியஸ் அரசாங்கம் இன்றைக்கல்ல நேற்றே காத்து கொண்டிருக்கிறது. ஃபார்மா மேனுஃபேக்சரருக்கு அவங்களுக்கான 8 வருஷத்துக்கான டேக்ஸ் ஃப்ரீ, இன்கம் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் கொண்டு போகிற மெஷின்ஸ் இங்கேருந்து போகிறதுலேருந்து ரா மெட்டீரியல் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. அண்டு லீஸ்டு லேண்ட், எக்ஸ்போர்ட்டுக்கான அத்தனை பெனிஃபிட்ஸ். அண்ட் மொரிஷியஸில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகிற மொரிஷியஸை சுற்றி உள்ள அத்தனை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் 0 டியூட்டி இஃப் இட் இஸ் கோஸ் ஃப்ரம் மொரிஷியஸ். ஸோ இதை நீங்கள் சுருக்கமாகவே நான் சொல்லிட்டு வர்றேன், மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஃபார்மா தொடர்பான ஒரு விஷயம். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை மொரிஷியஸ் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குது. அது ஹெர்பல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அடுத்ததாக உள்ள இண்டஸ்ட்ரி, நீங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு நான் சொன்னோன்னா நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஒரு மைக்ரோஃபார்மாக ஒரு 2000 கோடி ரூபாய் கம்பெனி அப்படி அல்ல. நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு வயல் தயாரிக்கிற கம்பெனியாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற அடிப்படையில் அதை நீங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மொரிஷியஸில் நீங்கள் எல்லோரும் மைண்டில் வச்சுங்க. 12 லட்சம் பேர் உள்ள ஒரு நாட்டில் போய் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். முதல்ல அந்த கேள்வியை தவிர்த்துருங்க. காரணம், மொரிஷியஸுங்கிறது இந்த நாட்டுக்கான ஒரு வழி. இட் இஸ் அ ஹப். 9 கோடி பேர் ஜனத்தொகை கொண்ட ஆப்பிரிக்காவினுடைய மைய புள்ளி அதை நினச்சிங்க. உங்கள் மார்க்கெட் அப்படிங்கிறது 9 கோடி பேருக்கான மார்க்கெட். ஆரம்ப புள்ளி தான் மொரிஷியஸ். நான் 2010 அகர்வால் கண் மருத்துவமனையை மொரிஷியஸில் ஆரம்பித்தேன். இப்போவும் 14 நாடுகளில் 15 மருத்துவமனைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும். சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஆஃப்ரிக்காவில் நம்பர் 1 வின்னர் அகர்வால் சாய் ஹாஸ்பிட்டல். இன்னமும் பல நாடுகள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்போ பண்ணலாம், அடுத்து பண்ணலாம் அப்படின்னு. நான் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க, இது என்ன ஒரு தெரியாத நாட்டில் ஒரு பிராண்டை கொண்டு வரீங்களேன்னு. எனக்கு அந்த பிராண்ட் ஆப்பிரிக்கா முழுக்க யாரை கேட்டாலும் தெரியும். வசதி இருக்கிறவன் காசு கொடுப்பான், வசதி இல்லாதவன் தங்கிட்ட இருக்கிற கோழி வாழைப்பழத்தை எடுத்து ஆப்பிரிக்காவில் பாசமாக இதை வச்சுக்கோங்க, என்னை காப்பாற்றுறீங்களே, நீங்கள் தான் கடவுள்னு சொல்கிற கண்ணீரை பார்க்கலாம். ஒரு எமோஷனல் டச் உள்ள ஒரு நாடு அது, பணத்தையும் தாண்டி. ஆப்பிரிக்கானா வறுமைன்னு நினைக்கிறோம், இல்லை. தேர் ஆர் 2 லேயர்ஸ். ஒன் இஸ் அ க்ரீமி லேயர். இந்த ஹால் எவ்வளோங்க, நான் ஒரு பணம் கொடுக்கட்டுமா, வாங்கிடலாமான்னு கேட்குற ஒரு லேயர், இன்னொரு லேயர் கீழே. இந்த ஒரு லேயரை நீங்கள் கேட்டர் பண்ண முயற்சி பண்ணாலும் எல்லா லேயரையும் கேட்டர் பண்ணது மாதிரி. நான் திரும்பவும் மொரிஷியஸ்க்கு வரேன். ஃபார்மாவை பற்றி பேசினேன், ஃபார்மா எக்ஸ்போர்ட். சரி, நீங்கள் இப்போ ஒரு ஃபார்மா கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பணம் போடுறீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் ஏன் ஃபார்மாக்குள்ளே திருப்பி வரேன்னா, உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை முழுக்க புரிய வைக்கிறதுக்காக ஃபார்மாங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இதை நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். சார் 12 லட்சம் பேருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ஆஃப்ரிக்கான்னு, நான் எப்படி சார் ஆஃப்ரிக்காவில் மார்க்கெட் பண்ணுறது? எனக்கு தெரியாதே சார், மொரிஷியஸ்க்கே நான் புதுசு, நான் எப்படி சார் டான்சானியாலையும் சான்சிபார்லையும் மற்ற இடத்துல நான் எப்படி போய் உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லையா? மொரிஷியஸ் அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய EDB என்ன பண்ணுன்னா, நீங்கள் ப்ராஜெக்டை கொடுத்து அப்ரூவல் வாங்கும் பொழுதே
எங்களுக்கு இந்தந்த நாடெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் இடிபி என்ன பண்ணோம், அவங்க அந்தந்த ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள ஹெல்த் மினிஸ்ட்ரியை காண்டாக்ட் பண்ணி எங்கள் நாட்டில் ஒரு ப்ராடக்ட் இப்படி வந்திருக்கு, இந்த டோசியர் இங்கே அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி உலக நாடுகளுக்கு, அந்த ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு முழுக்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதனுடைய ஜீரோ டியூட்டி. இங்கேருந்து நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க, அதுக்கு ஆஸ்பெக்டா ஷீட்டு கொண்டு போனீங்கனாலும் அதுக்கு ஜீரோ டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி கிடையாது, வேட் இஸ் ரீஃபண்டபிள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டை மொரீஷியஸ் அரசாங்கம் உறுதி செய்கிறது. சரியா? ஸோ இப்போ நான் ஃபார்மாவை சொன்னது மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், மேன்பவர் எக்ஸ்போர்ட், ஓகே, செங்கல், சிமெண்ட்டு, கல் எல்லாம் இங்கேருந்து தான் போகுது, இரும்பு கம்பி இங்கேருந்து போகுது, ஃபர்னிச்சர் இங்கேருந்து போகுது. ஸோ இன்றைக்கு மொரீஷியஸனுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாஸ்டான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கரூர்லேருந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே 20 லட்ச ரூபாய்க்கு அவர் தலையணையும் அந்த கில்ட் மாத்திரம் அனுப்பிச்சிருக்கார். என்கிட்ட கேட்டார், சார் அங்கே தான் இருக்குமான்னு. நான் ஹோட்டலுக்கு கொடுத்தேன். ஏன்னா மொரீஷியஸ் ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்தது. அவங்க வந்து ஒரு 2 வருடத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மேட்ரஸஸ்லேருந்து பில்லோஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மில்லியன் கணக்கில். ஹோட்டல் சார்ந்த நாடுங்கிறதுனால. ஸோ இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உணவு மட்டுமல்லாமல் நீங்கள் கேள்விப்படுற பல விஷயங்களை, மருந்து பொருட்களாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சப்ளை செயினில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், இப்படி பார்த்தீங்கன்னா ஏன் சார் இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்கேன். நான் இங்கே சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். ஸோ அடுத்து உங்களுக்கு வழிவிட்டு நான் சுருக்கமாக உங்களுக்கு மொரீஷியஸ்னால் என்னங்கிறத சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம திருப்பி சந்திக்கும் பொழுதோ அல்லது என்னுடைய தொலைபேசியிலே நீங்கள் கேட்டுக்கலாம். நான் மற்றவங்களுக்கு வழிவிடுறேன். மிக்க நன்றி.